பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தக்வீர். தக்வீர் என்ற அத்தியாயம் இது மக்கி சூறாவாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சுருக்கமா சில ஆயத்துல மட்டும் நம்ம தேவையான விஷயத்தை பேச போறோம். முதல் வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இத ஷம்சு குவ்விரத் என்ற வசனம். ஷம்ஸ் என்று சொன்னால் சூரியன். ஒருவேளை சூரியன் குவ்விரத் ஒளி இல்லாததாக ஆகிவிட்டால், சுருட்டப்பட்டு விட்டால், இப்ப நீங்க கேட்கலாம், சூரியன் எப்படி ஒளி இல்லாத ஆகும்? எப்படி சூரியனை சுருட்ட முடியும்? என்ன அது துணியா இல்ல காகிதமா சுருட்டுறதுக்கு மடிக்கிறதுக்கலாம்? ஆனா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். எப்படி சுருட்டுவான், எப்படி மடிப்பான், எப்படி பேனூர் ஒளி இல்லாமல் ஆகும் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். இது எப்போ நடக்கும்? இன்ஷா அல்லாஹ் கியாமத் அன்று நடக்கும். இறுதி தீர்ப்பு நாள் அன்று நெருக்கத்துல கண்டிப்பா அல்லாஹ் செய்வான். அவன் செய்யறதுதான் சொல்லி காட்டுறான், அவன் சொல்றதுதான் உலகத்துல நிகழும் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியன் ஒளி இல்லாமல் சுருட்டப்படும் பொழுது எப்படி இருக்கும் உலகம்? அண்டை சந்திக்கக்கூடிய மக்கள் எப்படி கதறுவார்கள் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வைதல் இஷாரு உத்திரத் என்ற ஒரு வசனம். இஷார் என்று சொன்னால் நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகங்கள், சொல்ல போனால் 10 மாத கர்ப்பம் உடைய ஒட்டகங்கள் என்பது அர்த்தம். வைதல் இஷார். ஒருவேளை நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகங்கள் உத்திலத் என்னவா இருக்கும்? கவனிப்பாரற்று கிடக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அரபியர்களில் அந்த காலத்தில் ஒட்டகம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு செல்வம். அதுல ஒட்டகம் 10 மாத கர்ப்பம் உற்று இருந்தால் அதை மிகவும் பெரிய ஒரு செல்வமாக கருதக்கூடிய ஒரு காலமாக இருந்தது அரபியர்களிடத்தில். அப்படிப்பட்ட ஒட்டகம் உத்திலத் என்னவாக இருக்கும்? யாரும் பார்க்க மாட்டாங்க, விடப்பட்டு இருப்பாங்க. இது எப்படின்னு சொன்னா, வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொன்னா சின்ன பசங்களை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. துயர சம்பவம் நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்? பெரியவங்களாம் அதுல பிஸியா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க அல்லாஹ் தான் சொல்றான், சூரியன் சுருட்டப்பட்டு விடும், ஒளி இல்லாமல் ஆகிவிடும், நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விடும், மலைகள் சுகிரத், வைதல் ஜிபால் சுகிரத், மலைகள் பஞ்சை போன்று பறக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல, தருணத்துல, சூழ்நிலையில செல்வம் என்று நினைக்கக்கூடிய அரபியர்கள் ஒட்டகத்தை, 10 மாதம் கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய ஒட்டகத்தை கூட விட்டு விடுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். என்று சொன்னால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மக்கள் அவ்வளவு பதற்றத்தில் இருப்பார்கள், அவ்வளவு அபயத்தில் இருப்பார்கள், அச்சத்தில் இருப்பார்கள், பயத்தில் இருப்பார்கள், தயக்கத்தில் இருப்பார்கள், பிரச்சனை குழப்பத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வைதல் உஹுஷிரத், இது 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்வான். என்னன்னா, காட்டு விலங்குகள் கூட வைதல் உஹூஷ் என்பது காட்டு விலங்குகள், மிருகங்கள் மக்களோடு இணைந்து கொள்ளும், ஊருக்குள்ள வந்துடும். அவங்களும் பதறிட்டு இருப்பாங்க. நல்லா பார்ப்பீங்க நீங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது காட்டு விலங்குகள் காட்டிலே இருக்காது, எல்லாமே கலந்துக்குவாங்க, எல்லாமே ஊருக்குள்ள வந்துருவாங்க. எது ஊரு, எது காடு, எது வீடு, எது மலை, எது குகை, எது என்ன இடம் ஒன்றும் புரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது.
இதை நம்ம எங்க பார்த்திருக்கலாம்? சுனாமி நேரத்துல பார்த்திருக்கலாம், கொஞ்சம் விளங்கி இருக்கலாம். பூகம்பம் அந்த நேரத்துல விளங்கி இருக்கலாம். இந்த மாதிரி நிலைகளில் புயல் வீசும் பொழுது எங்க இருக்கும்? இது வீடா, இல்ல ஊரா, இல்ல காடா, மலைப்பகுதியா? அப்படி மலைப்பகுதி பூரா காடா மாறிடும், காட்டு பகுதி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், ஊரெல்லாம் காடா மாறிடும். இப்படிப்பட்ட வைதல் உஹோஷ் என்று சொன்னால் மிருகங்கள், காட்டின் மிருகங்கள் ஹுஷிரத் எங்கே வந்து சேர்ந்து விடும்? மனிதர்களுடனும் பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும் போது எல்லாமே ஒண்ணு மண்ணா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திகைப்பூட்டும் இறுதி நாள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பார்த்தா வைதல் பிஹார் சுஜ்ஜிரத், பிஹார் என்று சொன்னால் கடல்கள் எல்லாம் சுஜ்ஜிரத் தீ மூட்டப்படும். இதுல தப்சீர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வருதுன்னு சொன்னா, குஷ்க் தண்ணீரே வற்றிவிடும், நெருப்பு எரியும், தண்ணீர் வற்றப்பட்டு நெருப்பு எரியும் என்ற ஒரு தப்சீரும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடல் பூரா எரிஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம ஈசிஆர்ல இருக்கோம், ஈசிஆர்ல இருக்க அத்தனை கடலும் எரிஞ்சுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஈசிஆர்ல ஒரு இடத்த வாங்கணும்னு சொன்னா பல லட்சங்கள், பல கோடிகள். அப்படிப்பட்ட ஈசிஆர் ஓரம் முழுக்க கடல் தான். அந்த கடல் பூரா நெருப்பை கக்கும் பொழுது அல்லது கடல் தண்ணீர் வற்றிவிடும் பொழுது எப்படி காட்சி அளிக்கும் பார்ப்பதற்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது இந்த விஷயம். இதெல்லாம் நடக்கும் கியாமத்துல அல்லாஹ் சொல்றான். அது எந்த கடலா இருந்தாலும் சரி, மெரினாவா இருந்தாலும் சரி, பெசன் நகராக இருந்தாலும் சரி, கொட்டிவாக்கு திருவான்மூர் பீச்சாக இருந்தாலும் சரி, எந்த கடலாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். வைதல் பிஹார் என்பது பன்மையான வார்த்தை. எல்லா கடல்களும் நெருப்பை கக்கும், எல்லா கடல்களும் வற்றிவிடும் என்பதாக தப்சீர் செய்யப்படுகிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வைதல் நுஃபூஸ் ஜுவ்விஜத், நுஃபூஸ் என்று சொன்னால் உயிர்கள், ஜுவ்விஜத் ஒன்றிணைக்கப்படும். இதற்கு தப்சீர் என்ன? நுஃபூஸ்னா உயிர்கள், மனித உயிர்கள் ஜுவ்விஜத் ஒன்று இணைக்கப்படும் என்றால் காஃபிர்களுடைய உயிர்கள் காஃபிர்களோடு இருக்கும். எல்லா காஃபிரான உயிர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க, எல்லா முஃமினான உயிர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க, நல்லவங்க உயிரெல்லாம் ஒன்றா இருக்கும், எல்லா நல்லவங்களுடைய உயிரும் எல்லா நல்ல உயிர்களும் ஒன்றாக இருக்கும், எல்லா தீயவர்களுடைய உயிரும் ஒன்றாக இருக்கும். இதுதான் இதற்கு தப்சீர், சுருக்கமான தப்சீர். அடுத்தது பாத்தீங்கன்னா வைதல் மௌஊதத்து சுயிலத், ஒரு காலத்துல பெண் குழந்தை என்பதற்காக மௌஊதத் என்று சொன்னால் பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உயிரோர புதைத்து விடுவார்கள். அதான் மௌஊதத். மௌஊதத் என்ன? புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள். சுயிலத் கேள்வி கேட்கப்படும் அதை பற்றி. ஏன்னா பெண் குழந்தைகளை மன்ஹூஸாக கருதப்பட்ட காலம், நஹூசத்தாக, துரதிர்ஷ்டமாக, அசிங்கமாக, இழிவாக, ஒரு கேவலமாக நிகழ்த்திய காலம். அந்த காலத்துல உயிரோட புதைத்தார்கள். இந்த காலத்துல ஸ்கேன் என்ற ஒரு ஆயுதத்தின் மூலமாக, கருவியின் மூலமாக அது பெண் சிசு என்று தெரிந்து கொண்டு அதை கலைத்து விடுகிறார்கள். மாற்றம் இவ்வளவுதான். ஆனால் அதுதான் இங்கு நடக்குது. அங்க பிறந்த பிறகு புதைத்தார்கள். இங்கு வளர்வதற்கு முன்னாடியே, உருவாவதற்கு முன்னாடியே ஸ்கேன் என்ற ஒரு கருவியின் மூலமாக அந்த கருவை அறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளை பற்றி கேட்கப்படும் எந்த பாவத்திற்கு பகரமாக இந்த குழந்தைகளை நீங்கள் கொன்றீர்கள், புதைத்தீர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சூறாவுல ஒரு ஆயத் வரும், ஃபலா உக்ஸு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் என்று வரும். ஃபலா உக்ஸிமு நான் சத்தியம் செய்கிறேன், பில் குன்னஸ் கிரகங்கள் மீது.
விலகி செல்லக்கூடிய கிரகங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். அது என்ன? ஜவார். ஜவார் என்று சொன்னால் என்ன மாதிரி கிரகங்கள் என்று சொன்னால், வேகமாக செல்கின்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள். குன்னஸ் என்று சொன்னால் தோன்றுகின்ற. இப்படிப்பட்ட கிரகங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்பதாக ஒரு ஆயத்து வரும். அதற்கு தப்சீர் என்னவென்று சொன்னால், இந்த ஜவார் இருக்குது பாத்தீங்களா, ஜவார் வேகமாக செல்கின்றது என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களும் கோள்களும் கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதாக தப்சீர் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட கிரகங்கள், நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ் செய்கின்றான். செஞ்சுட்டு என்ன சொல்றான்? சில விஷயங்களை சொல்வான், சில விஷயங்கள் மீது சத்தியமும் செய்வான். வல்லைல், இரவின் மீது சத்தியமாக, இதா அஸ் அச, அந்த இரவு பின்வாங்கி செல்லும் பொழுது, இரவு கழிந்து கொண்டே இருக்கக்கூடிய இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு வரும். வசுபஹி, காலையின் மீது சத்தியமாக, இதா தனஃபஸ, அது மூச்சு வாங்கும் பொழுது. காலை எப்படி மூச்சு வாங்கும்னா, காலை நேரத்துல பாருங்களேன், அது ஹல்கி புல்கி ஹவான்னு சொல்லுவாங்க. லேசா காற்றடிக்கும். அந்த வெதர் சூப்பரா இருக்கும். 4 மணிக்கு போற எனக்கு தானே தெரியும். எனக்கும் என்னை போன்ற 4-5 மணிக்கு பதருக்கு போறக்கூடியவங்களுக்கும் தெரியும். எல்லா முசல்லிகளுக்கும் தெரியும். பதர் தொழக்கூடிய முசல்லிகளுக்கும், பள்ளியில போய் குறிப்பாக தொழுகின்ற ஆண் முசல்லிகளுக்கும், வீட்டில் கூட தொழுகின்ற தாய்மார்களுக்கும் அந்த உணர முடியும். அந்த வெதர் தானே, அந்த கிளைமேட் தானே, அந்த பருவம் தானே, அந்த காலம் தானே வீட்டுக்குள்ள கூட அடிக்கும். அதுதான் மூச்சு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், இதா தனஃபஸ, மூச்சு வாங்குகின்ற காலையின் மீது சத்தியம் என்றால் என்ன? லேசான குளிர்ச்சியுடன், லேசான காற்றுடன் இருக்கக்கூடிய கிளைமேட் தான் அல்லாஹு தஆலா அந்த குழந்தை பிறந்து மூச்சு வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூச்சு வாங்குது காலை என்பதாக, மூச்சை வாங்கக்கூடிய காலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்வான். சொல்லிட்டு என்ன சொல்வான் அந்த சத்தியத்திற்கு பிறகு? இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம். இன்னஹு என்றால் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் லகௌலு ரசூலின் கரீம், ரசூலே கரீமுடைய கௌலாக இருக்கிறது. இங்க ரசூல் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கரீம் என்று சொன்னால் மரியாதைக்குரிய, பண்புக்குரிய, அன்புக்குரிய, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களை, தன்னுடைய ஆயத்துக்களை, தன்னுடைய வசனங்களை, தன்னுடைய அத்தியாயங்களை, தன்னுடைய சூறாக்களை இறக்கினார் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த 3 விஷயங்கள் மீது சத்தியம் செய்து சொல்வான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த தஃப்சீரை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது சொன்னால், அங்கே ஒரு ஆயத்து வரும், தி குவத்தின் இந்ததில் அர்ஷி மகீர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று சொன்னால், தி குவத்தின் பலமான ஆளாக இருக்கிறார்கள். யாரிடத்தில்? இந்ததில் அர்ஷ், அர்ஷுடையவரிடத்தில், அதாவது அல்லாஹ்விடத்தில். அதே மாதிரி மகீனாக இருக்கிறார்கள், பெரும் பதவி உள்ளவர். முதா, அவருடைய பேச்சு கேட்கப்படுகின்றன. சம்ம அமீன், இன்னும் அவர்கள் யார் என்று சொன்னால் சம்ம அமீன். சம்ம அமீன் என்று சொன்னால் அங்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்பிக்கை உடையவராக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட வசனங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்வான், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் புத்தி இல்லாதவர் அல்ல, பைத்தியக்காரர், நவுது பில்லாஹ் இல்ல. இது யாருக்கு சொல்லப்பட்ட ஆயத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆயத்து. ஏனென்றால் மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் தௌஹீதை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது, பரப்பும் பொழுது, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை பரப்பும் பொழுதும், அல்லாஹ்வுடைய திருவேதம் குர்ஆன் என்று சொல்லும் பொழுதும், இறுதி வேதம் குர்ஆன் என்று சொல்லும் பொழுதும், இறுதி தூதர் தான் என்று சொல்லும் பொழுதும், அங்கே இருக்கக்கூடிய மறுப்பாளர்கள் நபி அவர்களுக்கு, நவுது பில்லாஹ், முஹம்மது அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அதை இங்கே மறுக்கின்றான். என்ன மறுக்கின்றான்? வமா சாஹிபுக்கும், உங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமஜ்னூன், மஜ்னூன் அல்ல என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வான். அப்புறம் ஒரு ஆயத்து வரும், வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், நபி அவர்கள் பார்த்தார்கள். உஃபுகில் முபீன்ல, தெளிவான உஃபுக்ல, வானத்திலன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாங்க? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை பார்த்தார்கள். பெரும்பாலும் அவர்கள்
ஒரு மனித உருவத்தில் வருவார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உண்மையான உருவத்தில் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது உஃபுகே முபீன் தெளிவான வானத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காமித்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் வலகத் ரஆஹு, அவர்கள் பார்த்தார்கள் அவரை, பில் உஃபுக் வானத்துடைய ஓரப்பகுதியில், முபீன் தெளிவான இடத்தில் தெளிவாக பார்த்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ்வினுடைய பெரியவர்களே சோதர்களே, முழுக்க முழுக்க அல்லாஹ் கீழே உள்ள ஆயத்திலையும் சொல்லுவான் வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வசனங்கள் ஷைத்தானிர் ரஜீனுடைய விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய ஆயத்துக்கள் அல்ல, பேச்சல்ல என்பதாக சொல்லப்படும். வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், அதாவது நபியவர்கள் எத்தனையோ மறைவான விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துல எதையும் மறைக்கல, அதை மறைத்து கஞ்சத்தனம் செய்யல, உலோபித்தனம் செய்யல என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். எனவே இப்படிலாம் இருந்துட்டு கூட கடைசியில் அல்லாஹ் கேட்பான் ஃபஐன தத்ஹபூன், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க பாருங்க, நான் எவ்வளவு தெளிவா உங்களை புரிய வைக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். ஃபஐன தத்ஹபூன் இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். இந்த குர்ஆன் திக்ர் நசீஹத்தாக இருக்கிறது ஆலமீன்களுக்கு, அகிலத்தார்களுக்கெல்லாம். லிமன் ஷாஅ மின்கும் யஸ்தகீம், உங்களை யார் விரும்புறீங்களோ இந்த வழியை பின்பற்றி கொள்ளுங்கள். வமா தஷாஊன், அல்லாஹ் சூராவை முடிக்கிறான், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடாமல் நீங்க நாட முடியாது. அவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான் என்பதாக சொல்கின்றான். எனவே நாம் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்க வேண்டும்? தௌஃபீகை கேட்க வேண்டும், ஹிதாயத்தை கேட்க வேண்டும், ஈமானை கேட்க வேண்டும். இறக்கும் வரை ஈமான் நசீபாக்கி தருவாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நாடினால் ஹிதாயத்தை பெற முடியாது, நாம் நாடினால் தக்வாவை பெற முடியாது, நாம் விரும்பினால் இஹ்லாஸை பெற முடியாது, நாம் விருப்பப்பட்டால் முஸ்லிமாக முஃமினாக வாழ முடியாது. அல்லாஹ் விரும்பினால் மட்டுமே. வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய விஷயம் என்ன? யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான நலனை கொடுப்பாயாக ஈருலகத்திலும் என்பதாக கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.